ஏதோ கால்படி அரைப்படி அரிசி இருந்தா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கி புருஷன் பிள்ளைகளுக்கு போட்டுட்டு இந்த தாய்மார்கள்லாம் நிம்மதியாக இருந்தாங்க. வழியக்க கொண்டு வந்து பெண்களுக்கு கடன் கொடுக்குறோங்கிற பேரில் மகளிர் மன்றம் சுய உதவி குழு வச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் கோடீஸ்வரர் ஆகிடலாம், நாட்டில் நீங்களும் ஏழ்மை இல்லாமல் இருந்துடலாம்னு பெண்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு கொடுத்துவிட்டு காலையில் பொழுது விடிமுன்னா வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க. பதறுதுக பொம்பளை பிள்ளைங்க. அதுலேயும் கடனை நமக்கு எடுக்கிறது இல்லை, வேற ஆளுக்காக வாங்கி கொடுத்துட்டு கட்டலைன்னா பெரும்பாடு பட வேண்டியிருக்கு. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். நான் கேட்குறேன், குழுவில் இருக்க எல்லாரும் கடன் கட்டி முடிச்சிட்டோம்ல, கடன் கட்டி முடிச்சுட்டா வேண்டான்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன், வாங்கி தான் ஆகணும்னு பிடிவாதம் பண்ணுறான். கேட்டு பாருங்க, கடன் கட்டியாச்சியா எங்களுக்கு வேண்டாம்னா விட மாட்டேங்கிறேன். நிம்மதியாக இருக்கணும் தானே, விடணும்ல, அதான மரியாதை. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் வாங்கி தான் ஆகணும், வாங்கினா தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். யாராவது ஒருத்த வாங்கலைனாலும் 10 பேருக்கு இல்லை. எவ்வளோ கட்டாயப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நியாயமா? என்னடா சிந்தனை இது? என்ன சட்டம் அது? என்ன தெரியுமில்ல இங்கே பிரச்சனை? பிள்ளையும் கிள்ளி விடுறது, தொட்டிலையும் ஆட்டிக்கிறது, இதான் இங்கே நடக்குது. சட்டப்படி செஞ்சால் தவறு என்ன வேணாலும் செய்யலாம், சட்டப்படி செஞ்சா தவறு என்ன வேணாலும் செய்யலாம். ஊருக்குள்ள சீட்டாடுனா பிடிச்சி கொண்ட உள்ள வைக்கும் காவல்துறை, ஊருக்குள்ள சீட்டாடுனா பிடிச்சி வைக்கிற காவல்துறை. அலைபேசிங்கிற ஆன்லைன் ரம்மின்னு ஒன்று கொண்டு வந்து வச்சிருக்காங்களே, 155 பேர் செத்துருக்காங்க இது வரைக்கும், காவல்துறை அதிகாரி 2 பேர் உள்பட. ஒரு பொம்பளை பிள்ளை 30 வயது நகையை விட்டுவிட்டு சீட்டாடி இருக்கு சென்னையில், கடைசியாக தப்பிக்க முடியல, புருஷன் பிள்ளைல வீதியில் விட்டுட்டு தூக்கு போட்டு செத்து போச்சு. இந்த பாவமெல்லாம் இவங்களை சும்மா விடுமா? என்ன நடக்குது இங்கே இந்த நாட்டில்? யாரையும் நிம்மதியாக இருக்க விடுறதில்லை, எல்லாரும் கடனாகவே இருக்கணும். பூரா கடனாளி ஆக்கி வச்சு 150 லட்சம் கோடி கடன் இந்தியா நாட்டில். கோடீஸ்வரம் இல்லாமலாம் இருக்கிறோம். சாமியார் இருக்கிற பணத்தை எடுத்தாலும் அந்த நாட்டில் இருக்க கடனை பூரா அடைச்சு போடலாம். நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போடலாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். யாரு கேட்குறா? கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? எல்லாம் மயக்க நிலையிலே இருக்கணும்னு ஆசைப்படு. மயங்கிலே இருந்தால் தானே சிலருடைய வாழ்க்கை சிறப்பா நடக்குது. அதனால எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா சேவை என்று பட்சத்து கவனிப்போம். நாராயண நமக.